الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن ابن عباس رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم لأشد عبد القيس إن فيك خصلتين يحبهم الله الحلم والأناء رواه مسلم. وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق في الأمر كله متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், தொடர்ச்சியாக நாம் பொறுமை மேற்கொள்வதும் அவசரப்படாமல் இருப்பது கூடிய தலைப்புகள் நாம் ஹதீஸ் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று முதல் பார்க்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பொறுமை அவசரப்படாமை என உம்மிடம் 2 நற்குணங்கள் உள்ளன, இவ்விரண்டையும் அல்லாஹ் விரும்புகிறான் என அஷஜ் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்பவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அஷஜ் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்காக நீண்ட தொலைவிலிருந்து வந்தார்கள். அப்துல் கைஸ் இவர்கள் கூட்டமாக வரும் பொழுது மதீனாவை சென்றடையும் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய ஆடையும் பொருட்படுத்தாமல் என்ன செய்தார்கள், இறங்கிய உடனேயே மஸ்ஜித் நபவியில் ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை சந்திக்க வேண்டும் அந்த ஆவல், அந்த துடிப்பு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை சென்று விட்டார்கள். விரைந்து பள்ளிவாசலுக்குள் சென்று விட்டார். இந்த சஹாபி அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அவசரப்படாமல் என்ன செய்தார்கள், தன்னுடைய முதல் ஒட்டகத்தை எங்கு கட்ட வேண்டுமோ அது இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் கட்டிவிட்டு, பிறகு தன்னுடைய ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை இறக்கி வைத்து தன்னுடைய ஆடையை மாற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து இவரிடம் இருக்கக்கூடிய இந்த 2 நற்குணங்களையும் நல்ல தன்மையும் நல்ல கேரக்டரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கின்றார்கள். இந்த 2 தன்மை உங்களிடம் இருக்கக்கூடியதை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒன்று என்ன? இந்த அல் ஹில்ம், குறிப்பாக பொறுமை, எல்லா விஷயத்திலும் பொறுமையாக மேற்கொள்வது. இரண்டாவது அவசரப்படாமல் நிதானமாக செய்வது. இது 2ஐயும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய வார்த்தை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 2ஐயும் நானாகவே எடுத்துக்கொண்டேனா? இந்த 2 பண்புகளையும் எனக்குள் வந்துவிட்டதா? அல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த 2 பண்புகளையும் கொடுத்தானா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், அல்லாஹ் தஆலா உனக்கு இயல்பாகவே இந்த 2 தன்மைகளை கொடுத்திருக்கின்றான். ஒன்று பொறுமை கொள்ளக்கூடிய சகிப்பு தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும், இரண்டாவது எல்லா விஷயத்தையும் நிதானமாக அவசரப்படாமல் செய்வதும். இது 2ஐயும் அல்லாஹ் தஆலா உன்னுடைய இயற்கையிலே வைத்திருக்கின்றான். ஜபலக்கல்லாஹு லஹுமா ஹாதிஹி, இந்த 2ஐயும் உனக்கு அல்லாஹ் தஆலா உடைய இயற்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சில நேரத்தில் நாம் அவசரப்பட்டு நாம் என்ன செய்கின்றோம், ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய விளைவுகள் பெரிய ஒரு பாதிப்பை சென்றடைகின்றது. அதனால்தான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு இங்கு எடுத்துக்காட்டு கூறும் பொழுது சிலர் என்ன செய்கின்றார்கள், ஒரு செய்தி வந்து விட்டதென்றால் அதை தீர விசாரிக்காமல் உடனே என்ன செய்யுது, அதை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது வாட்ஸ்அப் மூலமாக இருக்கட்டும், அல்லது ஃபோன் மூலமாக இருக்கட்டும், அல்லது மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்திலும் என்ன பரப்புவதில் அவ்வளவு வீரியமாக இருக்கின்றார்கள். அது உண்மையா அல்லது பொய்யா, அது என்ன நடந்த சம்பவமா என்று எதுவுமே நாம் ஆராய்ப்பது கிடையாது. இதில் அவசரப்படுகின்றது. இதனால் என்ன ஏற்படுகின்றது, அதுக்கான போலியான செய்தியோ அல்லது அது தவறான செய்தி என்று தெரிந்தவுடனே நமக்கு தான் அது ஒரு சங்கடம் ஏற்படுகின்றது. நம்முடைய நாம் சொல்லக்கூடிய வார்த்தையில் அடுத்த கட்டத்தில் என்ன, ஒரு நம்பிக்கை இல்லாமல், இவர் தரப்பில் வரக்கூடியது கொஞ்சம் யோசனைப்பா எடுக்கலாம், ஏன்னா இவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அதனால்தான் முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்கள் சிலர் அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகளை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன செய்வாங்க,
அதை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, அதை எடுத்துக்கொள்வாங்க. இல்லைன்னா சிலர் எப்படி இருப்பாங்க என்றால், எதை வேண்டுமென்றாலும் அந்த கட்டையில் பாம்பு இருந்தாலும் சரி அந்த பாம்பையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு எது இருந்தாலும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், கடுமையாக கண்டித்து இருக்கின்றார்கள். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதனுக்கு பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது. கேட்டதெல்லாம் மக்களிடம் சொல்வது, கேட்டதெல்லாம் சொல்லும் போதே அவனுக்கு என்ன பொய்யன், இவன் ஒரு பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது. அவன் பொய் சொல்ல வேண்டும் என்று அல்லது விரும்பி சொல்வது என்று அவசியம் தேவையில்லை. ஒரு பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் இருக்க வேண்டும் என்றால் கேட்டதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது அவன் பொய்யனாக ஆகிவிட்டான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலும் என்ன சொல்லப்பட்டது, இதா ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு. உங்களிடம் ஒருவருடைய செய்தி வரும் பொழுது அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த விஷயத்தையும் அதே போல சில நேரத்தில் ஏதாவது ஒரு விளைவு செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லது ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை அவசரப்படுகின்றோம். கேட்ட உடனே அப்படியா என்று அவர் மீது சில கடுமையான வார்த்தைகள் பேசுவதும் அவரை சபிப்பதும் அவரை சில தகாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. உண்மையாக சொன்னாரா அல்ல அவருடைய என்ன அர்த்தம் இருந்தது, அவருடைய என்ன இருந்தது, இவர் உண்மையாகவே இதை கேட்டிருக்கிறாரா என்று எதுவுமே நாம யோசிக்காம என்ன செய்கிறோம். சில நேரத்தில் சட்டங்கள் அவர் மீது என்ன செய்கின்றோம், நாம் சட்டத்தை அவர்கள் மீது நிறைவேற்றக்கூடிய விஷயம் அல்லது சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தை சொல்வதனால் பிறகு என்ன ஆகின்றது, நான் செய்தது தவறு என்ற அந்த தவறு ஏற்படக்கூடிய விஷயம் ஏற்படுகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொதுவாக இந்த இரண்டு தன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று கூறினார்கள். அடுத்த ஹதீஸில் பார்க்கும்பொழுது அல்லாஹ் தஆலா மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகின்றான். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா இலகுவை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். கடினமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு விஷயம் கடினமானதும் இருக்கும், இன்னொன்று இலகுவாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும், ஃபக்தார் ஐஸரஹுமா, அதில் எது இலகுவாக இருக்குமோ அதை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளும் இது ஒரு பண்பாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையே விரும்புகிறான். மேலும் அவன் கடினமானதுக்கு கொடுக்காததையும் மற்றவர்களுக்கு கொடுக்காததையும் அவன் மேன்மைக்கு கொடுக்கிறான். சில நேரத்தில் கடினமாக நடந்து கொண்டால் அதனுடைய ரிசல்ட் நமக்கு சரியாக வராது, அது ரியாக்ஷன் தான் ஏற்படும். அல்லது மற்ற ஒரு முறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் சரியான ஒரு நமக்கு ஒரு விடை கிடைக்காது. அதுவே மென்மையுடன் நடந்து கொள்ளும் பொழுது மிகவும் ஒரு அந்த மென்மையுடைய தனத்தை, இந்த ரிஸ்குடைய தனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதில் நமக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்துகின்றார். ஆக இந்த தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இது உடனே வராது. ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்றோம் என்றால் மனிதனை பாவம் செய்ய வைப்பதற்கே தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் தானாக தன்னை அடக்கி கொண்டு தன்னுடைய ஈமானை பாதுகாக்க கொள்ள வேண்டும், தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த சூழ்நிலை என்ன செய்கின்றது, அவனை வாய் திறக்க வைக்கின்றது அல்லது சில நேரத்தில் சில முடிவை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை நாம் நினைக்கொண்டு அல்லாஹ் தஆலா அவன் ரஃபீக்காக இருக்கின்றான், அவன் மென்மையானவனாக இருக்கின்றான், மென்மையை விரும்புகின்றான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன், ஆட்சி அதிகாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தான் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவன். அவனிடம் யாரும் கேள்வி கேட்க முடியாத அந்த ரப்புல் ஆலமீனே தன்னை மென்மையை அவன் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் என்றால் அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மிடம் எண்ணற்ற குறைகள் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த தன்மையை விரும்பியிருக்கின்றால் நாமும் இந்த தன்மையை நாம் விரும்ப வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிக கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் இதை நாம் மேற்கொள்வதனால் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயத்தை நம்ம என்ன செய்கின்றான், இலகுவாக்குகின்றான். சில நேரத்தில் அந்த கடுமையாக நடந்து கொண்டால் வேலை முடியாது. ஆனால் அங்கேயே சரி நம்முடைய உரிமை தான், வேறு வழி இல்லை என்று கொஞ்சம் பொறுமையுடன் மென்மையாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தை நமக்கு நம்முடைய உரிமைகள் பெறக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். ஆக இதை தான் மார்க்கத்திலும் மக்களிடம் அணுகும் பொழுதும் சரி இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இரண்டு தன்மைகள்
இந்த குறிப்பாக பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையும், அதே போல அவசரப்படாமல் செய்யக்கூடிய, நிதானமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.